மெல்ல வீடை கொடு மனமே, இந்த நினைவுகள் கனமே, தாய் மண்ணே செல்கின்றோம் தூரம் தூரம் அப்படின்னு ஐயோ பாடினே. நீங்களாம் அப்படியே ஏதோ கவர் சாங் போல், நம்ம தெரியாமல் பாட்காஸ்ட் நினச்சி வேறு கவர் சாங் ஏதோ போட்டு நினச்சிட்டு நீங்கள் போயிடாதீங்க. இது இப்போ கவர் சாங்லாம் கிடையாது. இட்ஸ் ஜஸ்ட் another பாட்காஸ்ட் பை மீ ஆர் ரித்தீஷ், வேறு ஒன்றும் இல்லை. அது ஒன்றும் இல்லைங்க, உங்களுக்கே தெரியும். போன வாரம் சொன்னேன் இல்லை, நான் இந்த வாரம் எக்ஸாம் முடிச்சு யூஜி முடிச்ச ஒரு ஆன்மாக்கு நான் வந்து உங்கள்கிட்ட பேசுவேன்ட்டு. முடிகிறப்போ அந்த ஃபீல்லாம் இருக்கும்ல, அப்போ அப்படியே காதுக்குள்ளே அப்படியே வந்து ஒரே பாடல்களாக, இப்போ இந்த பாட்டு, அப்புறம் புது பாஜை நீயே போட்டு தந்தாய், அந்த மாதிரி பல பாடல்கள் அப்படியே மைண்டில் ஓடிட்டே இருந்துச்சா. நான் அப்படியே அந்த ஒரு பிரதிபலிப்பை அங்கே கொண்டு வந்து கொஞ்சம் கொட்டலாம் அப்படின்ட்டு வந்து லைட்டாக பாட்டோட ஆரம்பிக்கலாம்னு நினச்சேன். பட் எனிவே, இட்ஸ் ஜஸ்ட் another பாட்காஸ்ட். கேட்டிருக்க இந்த நேரத்தில் ஒரு நல்ல சனிக்கிழமை மத்தியானம், அப்படியே ஒரு அழகான வெயில் என்னடா அழகுன்னு கேட்குறீங்களா? எனக்கும் தெரியல, நான் சும்மா சொன்னேன். ஆனால் ஒரு அழகான வெயில் நேரத்தில் உங்கள்கிட்ட வந்து ஒரு மனக்குளிர் வைக்கிற மாதிரி நான் ஒரு கண்டென்ட் எடுத்து வந்திருக்கேன் இந்த வாரம். என்னது இவன் எல்லா வாரமும் கண்டென்ட் தெரியலன்னு தானே சொல்லுவான். இந்த வாரம் என்னென்னா மனக்குளிர் வைக்கிற மாதிரி கண்டென்ட் எடுத்து வந்திருக்கேன்னு சொல்கிறான்னு கேட்குறீங்களா? ஆமாம், இந்த வாரம் வந்து நான் அப்படி தான் எடுத்து வந்திருக்கேன். ஒரு மனக்குளிர் வைக்கிற மாதிரி ஒரு கண்டென்ட். என்னென்னா லைக் எப்பயும் போல் எனக்கு கண்டென்ட் என்ன பேசுறதுனே தெரியாமல் அந்த மாதிரி தான் நான் சுற்றிட்டு இருந்தேன் இந்த வாரம் சனிக்கிழமை மத்தியானம் வரைக்கும். அப்புறம் பார்த்தா திடீர்னு என்னோடய பழைய டைரிலாம் எடுத்து வச்சு பார்க்கும்போது நான் அதில் ஒரு இது கவிதையா இல்லை ஒரு கட்டுரையோ என்னன்னு சொல்ல முடியல, சும்மா நடந்த ஒரு சம்பவத்தை பதிவு மாதிரி பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அதை தான் இன்றைக்கி பேசலான்ட்டு இருக்கேன். அதுக்கு ஆக்சுவலாக அப்பயே பேர் எழுதியிருந்தேன். இந்த எபிசோடுக்கு அதே பேர் தான், பாட்டி சிரிச்சா ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ எனக்கு அப்போது ஒரு 13-14 வயசு இருக்கும்னு நினைக்கிறேங்க. ஸோ அப்போ என்ன நடந்துச்சுன்னா வந்து எங்கள் வீட்டில் வந்து ஏதோ ஷாப்பிங் தீபாவளி பொங்கல் ஏதோ அக்கா கல்யாணமாக நாங்கள் ஏதோ ஒரு ஷாப்பிங்க்கு போயிருந்தோம் கிராஸ்கட் ரோட்டில். லைக் கோயம்புத்தூருக்கு அங்கே தெரியும் கிராஸ்கட் ரோடு. அங்கே வந்து லைக் ஒரு பாட்டி வந்து என்கிட்ட காசு கேட்டாங்க. லைக் அப்பா அம்மாலாம் முன்னாடி போயிட்டாங்க, நான் ஏதோ வாஷ்ரூம் போயிட்டு ஏதோ தனியாக போயிட்டு இருந்தேன். அப்போ வந்து ஒரு பாட்டி என்கிட்ட வந்து காசு கேட்டாங்க. நான் இல்லைன்ட்டேன். எனக்கு அப்போ வந்து பர்செப்ஷன் எப்படின்னா, நம்மகிட்ட வந்து காசு கேட்குறாங்க, அதாவது பிச்சை கேட்குறவங்க வந்து நம்ம இல்லைன்னு சொன்னால் அவங்க ஒரு சில பேர்லாம் ஒரு மாதிரி இல்லை கொடுப்பா அப்படின்லாம் பண்ணுவாங்க. அந்த மாதிரிலாம் பண்ணாமல் அந்த பாட்டி ரொம்ப அப்படியே மென்மையாக சரி பரவாயில்லப்பா போயிட்டு வா அப்படின்னா, லைக் அவங்களுக்கு ஏதோ தெரிஞ்சிருக்குமே, சின்ன பையன்கிட்ட காசு இருக்காது, சரி நம்ம கேட்டோம் அவன் இல்லைன்ட்டான் அவ்வளோன்ற மாதிரி அந்த மாதிரி சிரிச்சுட்டு நார்மலாக விட்டாங்க. எனக்கு வந்து அப்படியே வந்து ஓகே லைக் என்னன்னு தெரியல, அவங்க அந்த இல்லை பரவாயில்லன்னு சொன்னதுலேயே நான் கொஞ்சம் லைட்டாக ஒரு எமோஷ்னலாக அப்படியே வந்து ஒரு மாதிரி அட்டாக் ஆகிட்டேன். அதனால் என்ன ஆயிடுச்சு, நான் வந்து போயிட்டு கரெக்டாக எங்கள் அப்பா எங்கே இருக்காருன்னு போய் அந்த கடைக்கு போயிட்டு நான் வந்து எங்கள் அப்பாட்ட வந்து ஒரு 10 ரூபா ஏதோ வாங்கிட்டு வந்து திருப்பி அந்த பாட்டி கொடுத்தேன். கொடுத்தப்போ அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு, ஐயோ அப்படியே இல்லைன்னு சொல்லிட்டு போன பையன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்து அந்த பாட்டி வந்துட்டு லைக் நான் அந்த பாட்டிக்கு காசு கொடுக்குறேன். அப்போ அந்த பாட்டி வந்து எப்படின்னா, காசு கொடுக்குறப்போ ஒரு சிரிப்பு இருக்கும், அது வேறு. நம்ம இப்படி வந்து திரும்பி கொடுக்குறப்போ அவங்க மனசில் பரவாயில்ல அந்த மாதிரி ஒரு சிரிப்பு வரும் தெரியுமா, அப்படி ஒரு சிரிப்பு சிரித்தாங்க. இந்த சிரிப்பை ஞாபகம் வச்சுக்கோங்க சரியா. ஸோ அப்படியே முடிஞ்சிச்சு. அப்படியே வந்து ஒரு அப்படியே வருஷங்கள் போச்சு. போன 2022 February 27 ஓகேவா, எங்கள் அம்மா பர்த்டேக்கு வந்து நாங்கள் இங்கே காரமடை கோயிலுக்கு போயிருந்தோம். அம்மாவுக்கு கொஞ்சம் பக்தியில் ஈடுபாடு ஜாஸ்தின்றனால லைக் ஜென்ரலாக கோயிலுக்கு போவோம். யார் பர்த்டேன்றனாலும் அம்மா பர்த்டேன்றனால காரமடை கோயிலுக்கு போயிருந்தோம். ஸோ அந்த கோயிலுக்கு போனப்போ வந்து என்னென்னா, நான் சொன்னேன்ல சாமியெல்லாம் கொண்டு முடிச்சுட்டு கிளம்புற டைம் வந்துடுச்சு. அப்போ பார்த்தா அங்கே அன்னதானம் போடுறேன்ட்டாங்க. லைக் எங்கள் அம்மாவை தவிர்த்து யாருக்குமே அந்த அன்னதானம் சாப்பிட்ற இஷ்டம் இல்லை. ஏன்னா வந்து எங்கள் அம்மா வந்து லைக் பக்தியில் ஈடுபடுறதுனால கோயில் பிரசாதம் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஆயிடுச்சு, எல்லாத்தையுமே கூப்பிட்டு போயிட்டாங்க. நாங்கள் லைக் எல்லாம் ஒரு மாதிரி வேண்டாம் வெறுப்பாக தான் போய் உட்காந்தேன்னு வைங்க சாப்பாடு சாப்பிட்றதுக்கு. ஏன்னா நம்ம பர்த்டேனா அப்படியே ஹோட்டலில் போய் சாப்பிட்டு அப்புறம் வீட்டுக்கு போகலாம் அந்த மாதிரி ஒரு இதுன்னா ஒரு ரெண்டு இல்லை நைட்டு வாங்கி தரோம், நீங்கள் இப்போ இங்கே சாப்பிடுங்க அப்படின்ட்டாங்க. அம்மா சொன்னேன்னே அப்பாவும் சரி அம்மா வாங்க போகலாம் அப்படின்ட்டு அங்கே போய் உட்கார வச்சுட்டாங்க. நான் அப்படியே ஒரு மாதிரி வேண்டாம் வெறுப்பாக தான் உட்காந்துருந்தேன்னு வைங்களேன் சாப்பிட்றதுக்கு. ஸோ அந்த மாதிரி தான் உட்காண்ட்ருந்தேன். அப்போ வந்துட்டு லைக் சாப்பாடுலாம் போட்டாங்க, குழம்பு வைப்பாங்க, குழம்புல வந்து உப்பு கம்மியாக ஏதோ அந்த மாதிரி அந்த டைமில் கொஞ்சம் டேஸ்ட் கம்மியாக இருந்துச்சு அந்த மாதிரி. ஸோ என்னாச்சு, அப்படியே வந்து சாப்பாடுலாம் வச்சுட்டாங்க. அப்புறம் ஒரு பாட்டி வந்து பொரியல் போட்டாங்க. ஒரு பந்தினா நிறைய பேர் உட்காந்துருப்பாங்க. ஸோ வந்து நான் கொஞ்சம் ஒரு 10-15 ஆளாக உட்காந்துருந்தேன் வைங்களா. அந்த பாட்டி ஸ்டார்டிங்கில் போட்டிருந்தாங்க. அந்த சாப்பாடு போடுறப்போ அந்த பாட்டியில் மூஞ்சியில் ஒரு சிரிப்பு இருந்துச்சு பாருங்களேன். அதாவது எப்படின்னா, மன நிறைவோட சாப்பாடு போடணும்னு சொல்லுவாங்க.
அந்த மாதிரி போட்டாங்க அந்த பாட்டி. அதாவது நான் அந்த அவங்க மூஞ்சிலுக்கு அந்த சிரிப்பை பார்த்தோன்னே ஒன்றுமே இல்லை, இந்த சாப்பாடு நல்லா இருக்கோ இல்லையோ எதுவுமே எனக்கு தோணல. அதாவது மனசு நிறைஞ்சா வயிறு நிறையணும்னு சொல்லுவாங்க தெரியுமா, அதை நான் இன்றைக்கி ஃபீல் பண்ணேன். அதாவது அவங்கள பார்த்தோன்னே எனக்கு மனசு நிறைஞ்சிச்சுங்க. அவங்க அந்த சிரிப்போடு போட்டப்போ லைக் என்ன டேஸ்ட்டு என்னமோ ஏதோ அன்போடு கொடுத்தா மனசு நிறையோட வயிறு நிறையாவும் சாப்பிட்லாம் அப்படின்னு எனக்கு அன்றைக்கி தோணுச்சுங்க. ஸோ இதில் 2 சம்பவத்துலேருந்து நான் தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் என்னென்னா, பாட்டி சிரித்தா அழகாக இருக்கும். அதனால் உங்களுக்கு சுற்றி இருக்க பாட்டிலாம் சிரிக்க வைங்க. சிரிக்க வைங்கன்னா அது இது மாதிரி ஜோக்ஸ் இல்லை, அந்த மாதிரி தான் இல்லை. அதாவது ஏதாவது ஒன்று அவங்க வந்து நம்மகிட்ட பெருசாக எதுவுமே எதிர்பார்க்க மாட்டாங்க. நம்ம சொன்னல சின்னதாக நம்ம ஒன்றுமே இல்லை. அந்த பாட்டி நான் ஸ்டார்டிங்லேயே காசு கொடுத்துருந்தா சிரிச்சிருப்பாங்கன்னு தெரியல. அது ஒரு செட்டிங்னு வச்சுக்கோங்களேன். போனோம் நம்மளை கொடுக்க முடியாது, திருப்பி வந்து கொடுத்தப்போ அந்த சந்தோஷத்தை பார்த்து அது ஒரு ஃபீலிங் நமக்கு. அதாவது அவங்கள சிரிக்க வைக்கிறப்போ அந்த சிரிப்பில் நமக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும் பாருங்களேன். அந்த சந்தோஷம் வேறு எதுலேயுமே கிடைக்காது. அதாவது அவங்கெல்லாம் வந்து வாழ்க்கையை வாழ்ந்து முடித்து இதுக்கு மேலே என்ன பார்க்க போகிறோம் அப்படின்ட்டு இருக்க ஒரு ஆள் வந்து நம்ம இப்படி பண்ணுறப்போ அதை சிரிக்கிறப்போப்பா அதில் என்ன சொல்கிறது, ஒரு எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியாத ஒரு ஃபீலிங்னு வச்சுக்கோங்களேன். ஸோ உங்களுக்கு சுற்றி இருக்க பாட்டி, அதாவது நான் அது கம்பல்ஷன்லாம் சொல்லலை, உங்களுக்கு பிடிச்சிருந்தா பண்ணுங்கள். ஆனால் அது பண்ணி பாருங்கள். எனக்கு வந்து அது ரொம்ப ஒரு மாதிரி மன நிறைவாக இருந்துச்சு. அது வந்து அப்போலேருந்துமே நான் எந்த ஒரு வயசான பாட்டியை பார்த்தாலும் ஒன்று ஏதாவது காசு கொடுக்குறதோ இல்லை முடிஞ்சாலும் சாப்பாடு ரொம்ப ரேராக தான் வாங்கி கொடுப்பேன், இருந்தாலும் வாங்கி கொடுக்குறதோ அப்படி கொடுக்குறப்போ அவங்க மூஞ்சில் அந்த சந்தோஷம் இருக்குது பாருங்கள். மகிழ்வித்து மகிழ்வாங்க தெரியுமா, அது அப்போ உணர முடியும் நம்மளால். அந்த சிரிப்பில் நமக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும். ஸோ அந்த சந்தோஷத்தோட ஃபீலிங் எனக்கு கிடைச்சிது, உங்கள் எல்லாத்துக்கும் கிடைக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ உங்களால் முடிஞ்சால் உங்களுக்கு தோணுனா போய் பண்ணுங்கள். இந்த மாதிரி 4 பேரை சிரிக்குவாங்க. பாட்டின்ட்டு இல்லை, கஷ்டத்தில் இருக்க யாருக்கு நீங்கள் உதவினாலும் அந்த சிரிப்புலேருந்து வர சந்தோஷம் வேறு எதுலேருந்துமே கிடைக்காது. ஸோ இந்த மாதிரி ஒரு ரொம்ப அப்படியே என்னப்பா எனக்கே தெரிஞ்சு ரொம்ப நான் அப்படியே ரொம்ப எமோஷ்னலாக பேசிட்டேன் அந்த எபிசோடு அப்படின்னு தோணுது. பட் இருந்தாலும் அதை கெடுக்காமல் இதே எமோஷனோட இந்த எபிசோடை முடிச்சுட்டு அடுத்த வாரம் வேறு ஒரு கண்டென்ட்டோட வரேன். இட்ஸ் மீ ரித்தி சைனிங் ஆஃப் ஃப்ரம் இட்ஸ் ஜஸ்ட் அனதர் பாட்காஸ்ட்.